நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் இப்படிப்பட்டவரா? வேறு எந்த அரசியல்வாதியால் இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சிறிய அளவில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால எனது விவசாய பணி என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு நமது விவசாய பணி பெரிய அளவில் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குத்தகை காட்டில் கொஞ்சம் மாட்டுக்கு சோளப்பயிர் விதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு செலவுக்கு எள்ளு கொஞ்சம் விதைக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த எள்ளு, அதாவது எள்ளுலேருந்து இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. அது இனிமேல் பார்த்தீங்கன்னா வெயில் காலம், இப்போ மாசி முடிய போகுது, அடுத்தது பங்குனி சித்திரை, இந்த மாதிரி அந்த வெயில் காலம் வரப்போகுது. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பல மருத்துவ குணம் கொண்டது. அந்த வெயில் நாளையில் நம்ம வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கோசரம் இன்னைக்கெல்லாம் கடையில் போய் வாங்க போனோம் அப்படின்னா லிட்டர் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அதனால சரி, நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பட்டம் தாண்டிட்டது மாதிரி தெரியுது. அதாவது இது வந்து தை மாசமே விதைப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல மாசி பட்டமும் விதைக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதனால சரி, ஒரு வயலை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டு செலவுக்கு எண்ணெய் வரும், நல்லெண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதையும் விதைக்கிறதுக்கோசரம் நம்ம கையில் இருக்க அந்த குபேட்டாவை வச்சு அதை ஓட்டி விட்டு அதை வந்து வச்சிருக்கேன். விதைக்க நாளைக்கு தான் அதை வந்து விதைக்கணும். இதுதான் இப்போ இன்னைக்கு வந்து சிறிய அளவில் தான் இனிமேல் வந்து சிறிய இந்த மாதிரியான விவசாய பணிகள் இருந்துட்டு இருக்கு. சரிதான் நண்பர்களே, இப்போ இந்த அளவு தான் போயிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ அடுத்து நம்ம நேராக காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பார்த்தீங்களா, கிராமப்புற கிளை கட்டமைப்பு நமது 2026 நாம் தமிழச்சி வந்து வெற்றி பெறணும், மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்கு கிராமப்புற கிளை கட்டமைப்பு பொறுப்பாளர் வந்து நியமனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதற்கு எனது நண்பர்களை அதற்கு யாருக்கு, அது 8 பொறுப்புகள் வந்து தேவை. அது உயர்மட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, கீழே கடைமட்ட கிளை பொறுப்பாக இருந்தாலும் சரி, 8 பொறுப்பாளர்கள் வந்து நியமனம் பண்ணணும். ஏன்னா உறுப்பினர் எண் வந்து இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொறுப்புக்கு நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து உறுப்பினர் அட்டை இருக்கணும். அதனால அவருடைய புகைப்படம், அவருடைய அந்த ஆதார், அந்த ஐடி கார்டு இதெல்லாம் வந்து சேகரிச்சுட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் இதில் சேகரித்து அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையை போட்டு நிச்சயம் அவங்களுக்கு வந்து யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணுமோ அதை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள யாராவது ஒருத்தர் வந்து இந்த பணியை வந்து முன்னெடுத்து செய்யணும். எனது கிராமத்தில் நான் வந்து இதை முன்னெடுத்து செய்ய போகிறேன். நிச்சயம் பொறுப்பாளர்களை வந்து நியமனம் செய்துட்டு அடுத்த கட்ட பணியை வந்து களப்பணியை வந்து நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இது இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த காணொலி பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து இது முன்னெடுத்து செய்யுங்க. நிச்சயம் வந்து 2026 நம்ம வந்து சாதித்து காட்டுவோம். சரி நண்பர்களே, அடுத்து இப்போ என்ன விடயம் அப்படின்னா, நான் வந்து இணையத்தில் சில புகைப்படங்கள்லாம் பார்த்தேன். அதை பார்க்கும்போதே உண்மையிலேயே எனக்கு வந்து அப்படியே மெய் சிரித்துதுன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா? நிச்சயம் உண்மையிலேயே அண்ணன் சீமானை தவிர வேறு எந்த ஒரு அரசியல்வாதியாலும் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கும்போது எளிமையா, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அரசியல்வாதியாக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதாவது உறவுகளோட, தம்பி தங்கைகளோட இன்னைக்கு அமர்ந்து உணவு சாப்பிடுவது, அவர்களோடு வந்து உரையாடுவது, அவர்களோட வந்து சர்வசாதாரணமாக வந்து புகைப்படம் எடுப்பது. இன்னைக்கு மற்ற இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி முண்டி அடிச்சுட்டு போயிட்டு புகைப்படம் எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் திருமாவளவன் கூட போய் புகைப்படம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு தள்ளுமுள்ளு, அப்படியே அந்த ஸ்டேஜ், அந்த மேடையே வந்து இனிமேல் கீழே சரிஞ்சு இழுகிற மாதிரி அந்த திருமாவளவன் வந்து அந்த ரொம்ப ஆக்ரோஷமா அந்த மாதிரிலாம் பாக்குறாரு. அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு அரசியல்வாதியாக வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. நிச்சயம் இவரை போன்று வேற எந்த ஒரு அரசியல்வாதியால் இருக்க முடியும் அப்படிங்கிறது எனது கேள்வி. உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களால் இருக்க முடியுமா, இல்ல இந்த எடப்பாடி அவர்களால் இருக்க முடியுமா, இல்ல அண்ணாமலை அவர்களால் இருக்க முடியுமா, இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம விஜய் அவர்களால் இருக்க முடியுமா? நிச்சயம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதாவது வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்து எழுந்து சென்ற அந்த நாற்காலியை வேணும்னா அதுல உட்கார்ந்து வேணும்னா புகைப்படம் எடுக்கலாம். அதை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த அவர் உட்கார்ந்து அந்த நாற்காலியை வந்து மேல கையை போட்டு அந்த மாதிரி வேணும்னா புகைப்படம் எடுக்கலாம். ஆனா அவ்வளவு எளிமையா வந்து அண்ணன் சீமான் அவர்களை தவிர மற்ற யாரையும் வந்து அவர் எளிதில் நெருங்க முடியாது. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். யாரு தனக்கான ஒரு தலைவன், தனக்கான அரசியல்வாதி யாரு, தனக்கான பேசக்கூடிய அரசியல்வாதி யாரு அப்படிங்கிறத மக்கள் உணரணும். ஆனா பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமா இந்த இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள், இந்த ஊடகங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து புறக்கணிச்சுட்டு இந்த நடிகன், இந்த விஜய்க்கு வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து செய்யாம மக்களுக்கு எது தேவையில்லையோ அதை தான் வந்து இந்த ஊடகங்கள் முன்னிறுத்தி செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல நமது கட்சி உறவுகள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஊடகங்களுடைய இந்த ஈட்டடிப்பு பண்ற இந்த ஒரு செய்தியை வந்து நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கான தலைவன் யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நாம தான் வந்து அடையாளப்படுத்தணும். அதனால களத்தில் இருக்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் நாம தான் வந்து இது முன்னெடுத்து செய்யணும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பண்றது, இப்ப இந்த புகைப்படம் நான் சில ஒரு 3 புகைப்படம் வந்து நான் காமிக்கிறேன். இதுல வந்து போட்டோ ஷூட்டா, இல்ல இது வந்து நீங்க கூட ஒவ்வொருத்தரோட நினைக்கலாம் இது வந்து போட்டோ ஷூட்டுப்பா, சும்மா அப்படி மக்கள்கிட்ட மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து காமிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லலாம். அப்படி கிடையாது. இது யதார்த்தமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி யதார்த்தமா உட்கார்ந்து சாப்பிடும் போது உடன் இருக்கக்கூடிய தம்பிகளை வந்து அவர்களை எடுத்து வெளியே பரப்பக்கூடிய ஒரு புகைப்படங்கள். மற்றபடி இப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பொங்கல் வைக்கும் போது, அதாவது எரிப்பே இல்லாத ஒரு அடுப்பு,
அரிசியே இல்லாத ஒரு பானை இதுல வந்து கிண்டிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போட்டோ ஷூட் வந்து பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மரக்கன்று, ஒரு காங்கிரீட் தளத்துல போயிட்டு ஒரு மரக்கன்றை வச்சுக்கிட்டு அதுல வந்து ஸ்பூன்ல எடுத்து மண்ணை போட்டு ஷூவை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே தார்பாய் அது அந்த சிவப்பு கம்பளம் போட்டு அதுல போயிட்டு நின்றுகிட்டு மரக்கன்றுகளை நடுறாங்க. அது மட்டும் இல்லாம கரும்பு தோட்டத்துல தார் சாலையை போட்டு அதுல வந்து நடக்கிற மாதிரிலாம் பயங்கரமா போட்டோ ஷூட் பண்றாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் கிடையாது. யதார்த்தமாக உண்மையிலேயே உளப்பூர்வமாக மக்களுக்காக வந்து களமாடிட்டு இருக்காரு. அப்ப அதை வந்து தம்பி தங்கைகள் வந்து புகைப்படம் எடுத்து இன்னைக்கு இணையதளத்துல பரப்புறாங்க. அப்ப இந்த மாதிரி மற்ற அரசியல்வாதிகளுக்கும் சீமான் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை மக்கள் வந்து உணர்ந்துக்கணும். இது உணரவில்லை என்றால் நாம தான் வந்து உணர வைக்கணும். அதனால இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக வரும். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்க முடியும். அதனால நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டியது கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கு. அதனால இதை வந்து நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து இதுக்காக நான் முன்னெடுத்து சிறப்பாக களமாடுவேன். இதே மாதிரி நம்ம கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் வந்து இதற்காக நம்ம முன்னெடுத்து செய்யணும். நிச்சயம் இதை செய்தால் 2027 நாம் தமிழ் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி செய்து வெற்றி பெற செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.